ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி மாரஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி மிளகாய் பொடி எப்படி வறுத்து அரைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். எல்லா வகையான பருப்பு, அரிசி எல்லாமே சூப்பராக இதில் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு காஞ்ச கடாய், தண்ணி இல்லாமல் இந்த அளவு கப்பில் ஒரு கப்பு உளுந்த பருப்பு எடுத்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கருகாமல் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். பெரிய தட்டை எடுத்து அதில் கொட்டிடலாம். அதே கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரே கப்பிலே அளந்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரே அளவு எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கொள்ளு ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ப்ரோட்டீனும் கிடைக்கும், வெயிட் லாஸும் ஆகும். இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு, கறிவேப்பிலை முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. அடுத்தது எள்ளு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப்பு போட்டால் போதும். நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம், வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் எள்ளு சேர்த்துக்காதீங்க, அது நமக்கே தெரியும். நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கருகாமல் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம், தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு கப்பு நாங்கள் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பாதி ஏறத்தா கூட எடுத்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செவந்ததும் கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இட்லி அரிசி இல்லாட்டி சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு கப்பு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னா, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒரு 10 குண்டு மிளகா போட்டு சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகும் சிம்மில் வச்சுட்டு நம்ம வெடித்ததும் அதை எடுத்து தட்டில் கொட்டிடலாம். காஞ்ச கறிவேப்பிலை நம்ம கைப்பிடியில் ஒரு 2 கைப்பிடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். காஞ்ச கருவேப்பிலைலாம் நீங்கள் பச்சை கருவேப்பிலையும் கழுவிட்டு நல்லா கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம், மொறுன்னு கிறிஸ்பாக வர அளவுக்கு. அடுத்தது உப்பு ஏன் வறுத்து போடணுன்னா, கெடாமல் இருக்கணும் இல்லையா பவுட்ரு, அதுக்காக நம்ம இதை வறுத்து எடுக்கலாம். வறுத்து எல்லாமே ஒன்றா அந்த ஒரே தட்டிலே கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் பெருசாக ஒன்று போட்டு அது பொரிய விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருளையே பார்த்திங்கன்னா இதுவும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும். இது கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சது எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கப் அளவுக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது மறந்துட்டேன், வறுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நமக்கு ஒரு ப்ரோட்டீன் சத்து, புரதச்சத்தும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கிடைக்கும். தோசைக்கு சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.